இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ்ல சீரிஸ் சர்க்யூட்டும், பேரலல் சர்க்யூட்டும் பார்க்க போறோம். ஸோ, அப்ப சீரிஸ் சர்க்யூட்னா என்ன? எதுக்காக வந்து சீரிஸ் சர்க்யூட் பார்க்குறோம்? அதோடைய பர்ப்பஸ் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஏசி சர்க்யூட்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ மட்டும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு இண்டக்டன்ஸ பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு கெப்பாசிட்டர பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா, ரெசிஸ்டன்ஸ பயன்படுத்தும்போது நம்ம குடுக்குற சப்ளை வந்து ஹீட்டா மாறும். அப்போ வந்து கரண்ட் வந்து வோல்டேஜும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன் பேஸா இருக்கும். அதோடைய பவர் ஃபேக்டர் வந்து காஸ் தீட்டாவுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1ன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவே இண்டக்டர்ன்னு பார்க்கும்போது, கரண்ட் ஆனது வோல்டேஜ் வந்து லேக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கெப்பாசிட்டர்ன்னு பார்க்கும்போது, கரண்ட் ஆனது வோல்டேஜ் வந்து லீட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ்ல அதாவது சீரிஸ் சர்க்யூட் வந்து பார்க்க போறோம். அப்ப ஒரு சீரிஸ் சர்க்யூட்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரண்ட் வந்து சேம். ஒரு சீரிஸ் சர்க்யூட்ல வந்து கரண்ட் வந்து என்னது சமமா இருக்கும். அதாவது ஒரு ஒரு எலிமெண்ட் வழியா போகக்கூடிய கரண்ட் சமமா இருக்கும். ஆனா வோல்டேஜ் மட்டும் என்ன பண்ணும்னா மாறுபடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வோல்டேஜ் டிவிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப அததான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த படத்துல பார்க்க போறோம். ஸோ அப்ப இங்க ஒரு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டுக்கான படம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஒரு இண்டக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம ஏசி சப்ளை தரோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் குறுக்க வந்து ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து விஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இண்டக்டருக்கு குறுக்க ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து விஏன்னு எடுத்துக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நாம குடுக்குறது ஏசி சப்ளை. அப்ப ஏசி சப்ளைன்னு பண்ணும்போது, இதோடைய வோல்டேஜ் ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு இதுல இப்ப இதுக்கு ஒரு முக்கோணம் வரையறோம்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள வரையும்போது, விஎல் வந்து ஒய் ஆக்சிஸிலும், விஆர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இதோடைய டோட்டல் வோல்டேஜ் வந்து வி வந்து இங்க இருக்கும். ஸோ அப்ப இத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வெக்டார் சம் பண்ணோம் அப்படின்னா, வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் விஎல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுல நம்ம இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இசட் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ்எல்னு வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் டீட்டா பேஸ் ஆங்கிள்னு பார்க்கும்போது இந்த இண்டக்டர் குறுக்க தான் வந்து என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும்போது கரண்ட் வந்து லீட் ஆகும், அது லேக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இதனால இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா டேன் டீட்டாக்கான அதாவது டீட்டாக்கான ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர் அப்படின்னு வரும். சரிங்களா? இல்லை வந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விஎல் பை ஸோ ஆர்னு வந்துடும். ஸோ இப்போ ஆர்எல் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து லேக் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதே சமயத்தில் வந்து பவர் ஃபேக்டர்னு வந்து பார்க்கும்போது பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்னன்னா ஆர் பை இசட். அதாவது காஸ்டேட்டாவுக்கான ஃபார்முலா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அடியில் வந்து என்னது விஆர்னு இருந்தது. இந்த இது வந்து என்னது வின்னு இருந்தது. ஸோ அப்போ விஆருக்கான ஃபார்முலா ஐ இன்ட்டு ஆர். இசட்டுக்கு அது விக்கான ஃபார்முலா ஐ இன்ட்டு இசட். அந்த ஐயும் கேன்சல் ஆனால் ஆர் பை இசட்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து இதென்னா இதெல்லாம் வந்து ஒரு டெரிவேஷன் தான். ஏன்னா ஈஸியாக இது போடலாம். எப்படின்னா இதுக்கு ஒரு வெக்டார் டயக்ராம் வரையலாம். எப்படி வரையலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி சர்க்யூட் இருக்குது. இந்த ஏசி சர்க்யூட்டில் நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து நம்ம என்ன இது பார்க்குறோம்னா ரெசிஸ்டன்ஸை வந்து வச்சுருக்கோம்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதில் போகிற கரண்ட்டு ஐ. ஏன்னா சீரீஸில் கரண்ட் வந்து மாறாது. இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் இங்கே போகிற கரண்ட் இங்கே போகிற கரண்ட் இதில் இருந்து போய் திரும்பி வர கரண்ட் டோட்டல் கரண்ட் எந்த கரண்டுமே மாறாது. ஸோ அதனால் சீரிஸில் வந்து கரண்ட் மாறாது. அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 0 டிகிரி ஏற்றுறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்கிறோம், வோல்டேஜுக்கு வந்து அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தினா அதில் போகிற வோல்டேஜும் அதில் போகிற கரண்ட்டும் வந்து எப்படி இருக்கும் இன் பேஸாக இருக்கும். அதனால் ஒரே பேஸ். ஆனால் நம்ம இண்டக்டரை பயன்படுத்தும் போது வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்கும் லேகிங்கில் இருக்கும். அதனால் இதுக்கான முக்கோணத்தை இப்படி வஞ்சிக்கலாம், இதை வின்னு ஏற்றலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஸோ இதில் வந்து நம்ம இது வந்து ஓ, இது ஏ, இது பின்னு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ஏபி தேவை, வி தான் தேவை அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓஏ ப்ளஸ்ஸு ஏபி ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டா கூட ஓஏன்றது என்னது விஆராக இருக்கும். ஓபின்றது என்னென்ன இருக்கும் விஎல்லாக இருக்கும். இங்கே ஏபின்றது வின்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா போட்டோம்னா
இதுக்கான ஃபார்முலா விஆருக்கான ஃபார்முலா ஐஆர்னு வரும், விஎல்க்கான ஃபார்முலா ஐ இன்டு எக்ஸ்எல்னு வரும். ஸோ இதெல்லாம் சுருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எக்ஸ்எல்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல்னு வரும். ஒருவேளை டீட்டா தேவை அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொன்ன மாதிரி டேன் இன்வர்ஸாக பி பை ஏ. அப்போ பி இது ஏனா இது, பினா இது. பி வந்து எக்ஸ்எல்லு, ஏ வந்து ஆர். ஸோ எக்ஸ்எல் பை ஆர் டேன் இன்வர்ஸாக எக்ஸ்எல் பை ஆர் டீட்டா. ஸோ அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பிடன்ஸ் டயக்ராமு இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கான டயக்ராம் வந்தாச்சு. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல்லு, இது விஆர், இது வந்து வி. ஸோ விக்கான ஃபார்முலா ஐ இன்டு இசட்டு, விஎலுக்கான ஃபார்முலா ஐ இன்டு எக்ஸ்எல்லு, விஆருக்கான ஃபார்முலா ஐஆர். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னது தான். நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னா காஸ்டிட்டாக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம்னா ஆர் பை இசட் தான். நல்லா சீரிஸ் இருக்குன்னு எடுத்துட்டாவே காஸ்டிட்டாக்கான ஃபார்முலா என்னன்னா ஆர்எல்சியாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், ஆர் பை இசட். இது எதுவும் மாறாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா மாறாது. பிஎஃப்கான ஃபார்முலா ஆர் பை இசட். சரிங்களா? அதை பார்த்துங்க. ஸோ அந்த படத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜுக்கு கரண்ட்டு லேகிங்கில் இருக்கும் அப்படின்றதுக்கான படம் தான் இது. சரிங்களா? அப்போ இம்பிடன்ஸ்க்கான ஃபார்முலான்னு வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் சர்க்யூட்டில் இதுதான் வந்து ஆர்எல் சர்க்யூட்டில் முக்கியமான விஷயம். இம்பிடன்ஸ்னு வந்துச்சு அப்படின்னாவே அதாவது ஆர்எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒருவேளை கெப்பாசிட்டர்னு வரும்போது மைனஸ் ஜேஎக்ஸின்னு வரும். மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ இதுலேயும் அதே தான். ஆர்சி சர்க்யூட்டு ரெசிஸ்டன்ஸு இன் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இதில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் வந்து லேகிங்கில் இருக்கும், கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கும். ஸோ அப்போ இண்டக்டருடைய கரண்ட்டு இந்த படத்தை இங்கே போடுறாங்க. சரிங்களா? வோல்டேஜ் விஆர், ரெசிஸ்டன்ஸில் போகிற கரண்ட்டு மாறாது, வோல்டேஜும் மாறாது. விஆர் அந்த அதில் போகிற கரண்ட்டு ஐ. இது போச்சுன்னா இப்போ இண்டக்டருடைய வோல்டேஜ் எப்படி இருக்கும், அது கெப்பாசிட்டரில் போகிற வோல்டேஜ் லேகிங்கில் இருக்கும், விசி. ஸோ அப்போ இதை வந்து வின்னு எடுக்கும். அப்போ எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா வி ஈக்குவல் டு என்னது, வி ஈக்குவல் டு விஆர் ப்ளஸ்ஸு விசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னது ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் விசி ஸ்கொயர்னு. ஒருவேளை இசட்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர் மைனஸ் ஜேஎக்ஸி. சரிங்களா? இது மாறாது. டீட்டான்னு எடுக்கும்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸி பை ஆர். இது மாறாது. காஸ் டீட்டா இருக்கு இல்லைங்களா, இதோட மதிப்பு வந்து ஆர் பை இசட் தான். ஸோ ஆர் பை இசட். ஸோ இதுவும் என்ன ஆகலை அப்படின்னா மாறாது. ஆனால் என்னது, கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு லீடிங்கில் போகும், மற்றபடி எதுவும் இல்லை. ஒருவேளை ஆர்எல்சி சர்க்யூட்டாக இருந்தால் இப்போ ஆர்எல்சி சர்க்யூட்னு வரும்போது இந்த இண்டக்டருடைய வோல்டேஜுக்கு வந்து இதில் போகிற கரண்ட்டு லேகு. ஒருவேளை கெப்பாசிட்டர் வோல்டேஜுக்கு வந்து இதில் போகிற கரண்ட் வந்து லீடு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 3 லைனாக பிரிச்சுருப்பாங்க. இதை வந்து விஆர்னு எடுத்திருப்பாங்க, இதை விசின்னு எடுத்திருப்பாங்க, இதை விஎல்னு எடுப்பாங்க. ஸோ இதோடைய வேல்யூ பொறுத்து, ஒருவேளை இண்டக்டரோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதிகமான எஃபெக்ட் இருக்கும். ஒருவேளை கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம்னா ஒருவேளை இண்டக்டர் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே எடுக்கும்போது நம்ம இங்கே என்ன எடுப்போம், விஎல் மைனஸ் விசின்னு எடுக்கணும். இந்த பாயிண்ட்டை இதை வந்து வின்னு எடுக்கணும். அப்போ எடுத்தோம்னா இதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஃபார்முலா வி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு விஎல் மைனஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ வரும்போது இதை வந்து நம்ம இம்பிடன்ஸில் எழுதும்போது ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, அதை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஆர் ஈக்குவல் டு ஜே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. அப்போ டீட்டாக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடு ஆர் அப்படின்னு வரும். சரிங்களா?
மொத்தமாகவே. ஓகேங்களா? அதை பார்த்துங்க. எக்ஸ்எல் பை ஆர்னு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டாவுடைய மதிப்பு மாறாது. பவர் ஃபேக்டர் வந்து மாறாது. அதோடைய மதிப்பு என்னென்னா ஆர் பை இசட் அது வரும். இதுவும் மாறாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ்எல்லோடைய மதிப்பு வந்து எக்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டக்டிவ் வந்து நேச்சுரலாக இருக்கும். அதனால் வந்து கரண்ட் வந்து வோல்டேஜ் லேகிங்கில் இருக்கும். ஒருவேளை கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த எஃபெக்ட் இருக்கும்? கெப்பாசிட்டி எஃபெக்ட் இருக்கும். அதனால் கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து ரீடிங்கில் போகும். ஸோ ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் உருவாக ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்பிடன்ஸுக்கு வந்து சமமாக இருக்குது. அதாவது எக்ஸலும் எக்ஸையும் சமமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு எதிர்த்து கேன்சல் ஆகிட்டா வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். அதனால் அப்போ போகிற இது என்னென்னா இன்பேஸாக இருக்கும். கரண்ட் வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இன்பேஸாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒருவேளை எக்ஸல் கிரேட்டர் தான் எக்ஸி, எக்ஸலோடைய மதிப்பு அதிகமாக இருக்குது, எக்ஸியோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது, அப்போ வந்து எப்படி வந்து வோல்டேஜ் இருக்கும்? வோல்டேஜுக்கு வந்து கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்குமா இல்லை லீடிங்கில் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அப்போ சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? மாறுபட்டு இருக்கும். கரண்ட் வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஆர்சி பேரலல் சர்க்யூட். இந்த ஆர்சி பேரலல் சர்க்யூட்டில் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜு, கரண்ட்டு, இம்பிடன்ஸு, அதேமாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸ் இப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் அதாவது நான் சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து நம்ம 3 இதாக எடுத்துருக்கோம். எப்படி எடுக்கிறோம்? இப்போ ரெசிஸ்டன்ஸோடைய இது வந்து எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸோட எதிர்ப்பு வந்து எக்ஸ்எல், இது எக்ஸி அப்படின்னு எடுத்துருப்போம். டோட்டலாக இம்பிடன்ஸ்னு எடுக்கும்போது √R² ப்ளஸ்ஸு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருப்போம். இது வந்து சீரிஸ் சர்க்யூட்டாக இருந்தால். ஒருவேளை நாம் பயன்படுத்துகிற சர்க்யூட் வந்து பேரலல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா, சரிங்களா? அப்போ பேரலல் சர்க்யூட்னு வரும்போது பேரலல் சர்க்யூட்னு வந்தாவே வோல்டேஜ் சமமாக இருக்கும். வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். வோல்டேஜ் சேம். ஆனால் கரண்ட் வந்து மாறும். கரண்ட் டிவிஷன். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட்டில் வந்து 3 காம்போனன்ட் எடுக்கிறோம். அதாவது கரண்டை அனுமதிச்சா அதுக்கு பேர் வந்து அட்மிட்டன்ஸ். ஒய் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கரண்டை கடத்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து கண்டக்டன்ஸ். சரிங்களா? எவ்வளோ கடத்துது அந்த பேரலல் சர்க்யூட். அதே பேரலல் சர்க்யூட்டோடைய சசப்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் இது இண்டக்டன்ஸை எதிர்க்குது. அதே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் இது கெப்பாசிட்டன்ஸோடைய இந்த தன்மையை எதிர்க்குது. ஸோ அப்போ எவ்வளோத்துல வந்து கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணும், எவ்வளோத்துல வந்து இண்டக்டர் வந்து அலோவ் பண்ணுன்றத பீட்டாவில், அதாவது பியில் சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா சசப்டன்ஸ். அதாவது என்னது? சசப்டன்ஸ். சரிங்களா? சசப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுங்க. இம்பிடன்ஸு, ரெசிஸ்டன்ஸு, எக்ஸ்எல்லு, எக்ஸி இது எல்லாமே சர்க்யூட்டில் போகிற கரண்டையோ இல்லை ஏதோ ஒரு பண்பை வந்து எதிர்க்கும். அதனால் இதோடைய யூனிட் எல்லாமே ஓமில் தான் வரும். எதிர்த்தா ஓம். சரிங்களா? ஆனால் நாம் பார்க்கக்கூடிய அட்மிடன்ஸோ கண்டக்டன்ஸோ சசப்டன்ஸோ சர்க்யூட்டில் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணும். இப்போ அலோவ் பண்ணுறதால இதோடைய யூனிட் வந்து என்னென்னா மோ. என்னது? மோ. MHO மோ. அதாவது ஓமை தலைகையாக போட்டால். சரிங்களா? மோ. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இது எதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. என்னென்னா இப்போ கண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 1/R. ஒருவேளை எக்ஸ்எல், அதாவது எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து சசப்டன்ஸுக்கான இது. சரிங்களா? P 1/P அல்லது P = 1/XL.
ஒருவேளை அட்மிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/z. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்போ பேரல் சர்க்யூட் வரும்போது ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரும் இருக்குது. அப்போ அதில் போகிற கரண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுக்கிறோம். ஸோ அப்போ இதில் போகிற கரண்ட் I2, இதில் போகிற கரண்ட் IL நம்ம எடுத்தோம் அப்படின்னா I ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு I2 ப்ளஸ் ILன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய எவ்வளோ தூரம் கரண்ட்டை கடத்த போதோ அது பேர் வந்து கண்டக்டன்ஸு. அதேமாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுதோ அது பேர் வந்து சசப்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் சசப்டன்ஸ். அப்போ ஏற்கனவே நம்ம சீரிஸ் சர்க்யூட்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டர் பயன்படுத்தினா நம்ம என்ன பண்ணோம்னா -Xன்னு போடுறோம். ஆனால் பேரலல் சர்க்யூட்னு வரும்போது கெப்பாசிட்டர் பயன்படுத்தினோம் அப்படின்னா J + PC அப்படின்னு போடணும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் போடணும், அங்கே மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ இப்போ இங்கேயும் வந்து அந்த tan தீட்டாவுக்கான மதிப்பு மாறாது. tan இன்வர்ஸ் ஆஃப் PC/G அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது மாறாது. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் பயன்படுத்தினா கரண்ட் வந்து வோல்டேஜ் லீடாக போகும். இதில் எதுவும் மாறாது. அப்போ பேரலல் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வோல்டேஜ் வந்து எப்பயுமே என்னது இந்த ஆக்சிஸில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் போகிற வோல்டேஜ் இது. அப்போ எது வந்து லீடில் போகும்? கெப்பாசிட்டி கரண்ட் வந்து லீடில் போகும். இங்கே ஐசி, இங்கே இண்டக்டருடைய கரண்ட்டு அதாவது ரெசிஸ்டன்ஸோட கரண்ட் வந்து IR. அப்போ டோட்டலாக இங்கே VR. ஸோ அதான் எதுக்கான படம் தான் இந்த படம். சரிங்களா? இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இதில் RLC சர்க்யூட். RLC சர்க்யூட்னு வரும்போது RLC பேரலல் சர்க்யூட்னு வரும்போது ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டரு, கெப்பாசிட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டரு, அதேமாதிரி கெப்பாசிட்டர் 3 வருதுங்களா? அப்போ கெப்பாசிட்டன்ஸோடைய கரண்ட் வந்து இந்த சப்ளை வோல்டேஜ் எப்படி இருக்கும்? லீடில் இருக்கும். இண்டக்டருடைய கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும். மற்றபடி எதுவும் மாறாது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்ட மாதிரி ஏற்கனவே போட்ட மாதிரி I2 ப்ளஸ் IC ப்ளஸ் அதாவது இங்கே நல்லா தெரிஞ்சிங்க IC மைனஸ் ILன்னு போடணும். ஸோ இங்கே வந்து இண்டக்டருக்கு வந்து இண்டக்டர் பயன்படுத்தினோம் அப்படின்னா -PL போட்டுக்க வேண்டியது தான். வேறு எதுவும் மாறாது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம சொல்கிறோம். என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ வந்து இண்டக்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கெப்பாசிட்டிவ், அதனால கரண்ட் வந்து வோல்டேஜ் லீட் ஆகும், ரிசல்டன்ட் கரண்ட். ஒருவேளை கெப்பாசிட்டன்ஸ் சசப்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் சசப்டன்ஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இண்டக்டிவ் நேச்சராக இருக்கும், அதனால கரண்ட் வந்து வோல்டேஜ் லேக் ஆகும். ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா ஒன்று எதிர்த்து வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். எது இருக்கும்? பிசியும் பிஎல்லும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அந்த சர்க்யூட்டில் இருக்கும். அதாவது வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும், ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் போகிற கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இன்பேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தும் போது பவர் எப்படி இருக்கும், பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தினா அதில் போகிற பவர் வந்து ஒன்றும் இல்லைங்க, V/Iன்னு இருக்குங்க. சரிங்களா? இதுதான் இந்த கான்செப்ட் தான் அங்கேயும் சொல்ல போகிறாங்க. அதை நம்ம பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு பவருக்கான ஃபார்முலா V/I, விக்கான இது வந்து Vm sin ωt, ஐக்கான ஃபார்முலா Im sin ωt, VIயும் பெருக்குனா sin² ωtன்னு வருது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டகிரேஷன் பண்ணால் 1 - cos ωtன்னு வரும். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து அதாவது Vm/Im/2ன்னு இருக்கும். அதை நம்ம √2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா VRMS IRMS VIன்னு வரும். அப்போ என்னென்னா ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, வெறும் ரெசிஸ்டன்ஸை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் இருக்கிற பவர் வந்து வோல்டேஜையும் கரண்ட்டையும் பெருக்குனா கிடைக்கும். ஒரு வேளை பியூர் இண்டக்டராக இருந்துச்சுன்னா, சரிங்களா, ஒரு பியூர் இண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். எப்படி சார் மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, இப்போ இதை பார்த்தா தெரியும். ஒரு பியூர் இண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 0. சரிங்களா? இண்டக்டர் வந்து எப்பயுமே வந்து பவரை வந்து பியூர் இண்டக்டர் வந்து பவர் வந்து 0. ஸோ ஏன்னா வந்து நம்ம வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு வந்து லேகிங்கில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது Vm sin ωt ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரின்னு போட்டாலுமே கூட இதை இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஆவரேஜ் பவர் வந்து என்னென்னா ஒரு இண்டக்டரில் வந்து 0. ஒரு இண்டக்டர் வந்து உற்பத்தி எடுத்துக்கிற பவர் வந்து என்னது 0.
சரிங்களா? எடுத்துக்கிற பவர் வந்து 0. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா sin 90 டிகிரியோடைய மதிப்பு வந்து இந்த ஃபார்முலாவில் sin 90 டிகிரியோடைய மதிப்பு வந்து 1. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆவரேஜ் பவர் வந்து 0 ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் ஆப்சைல் நெகட்டிவ் ஆப்சைல் இருக்குது, ஒன்று எதிர்க்கும். ஸோ எடுத்து அதில் வந்து சேவ் ஆகிற பவர் வந்து என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஆனால் ரியாக்டிவ் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q = VI sin θன்னு இருக்கும். ஸோ VIன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலாவும் சொல்லியிருக்காங்க. V²/XL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பியூர் கெப்பாசிட்டர் இருந்தாலும் அதோடைய ஆவரேஜ் பவர் வந்து 0 தான். பியூர் கெப்பாசிட்டர் இருந்தாலும் அதோடைய ஆவரேஜ் பவர் வந்து என்னது 0 தான். நல்லா பார்த்துக்குங்க. நம்ம கொடுத்த ஏசி சப்ளைக்கான இது, அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டுக்கான இது ரெண்டையும் வந்து பவருக்கான ஃபார்முலா போட்டு V/I பெருக்கிறோம். ஸோ திரும்ப இது பண்ணால் sin 2ωtன்னு வரும். ஸோ திரும்ப நம்ம போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் பவர் வந்து என்னென்னா அதுக்கு வந்து 0 தான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது ஆவரேஜ் பவர் வந்து 0 தான். ஆனால் இதோடைய ரியாக்டிவ் பவர் வந்து மாறும். ரியாக்டிவ் பவர் என்னென்னா VI sin θன்னு வரும். VI sin θ. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? எப்பயுமே ரியாக்டிவ் பவர் ரெண்டுமே ரியாக்டிவ் பவரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான். இண்டக்டர் வந்து ரியாக்டிவ் பவர் ஜென்ரேட் பண்ணும், அதாவது அப்சர்வ் பண்ணும். கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணோம்னா ஜென்ரேட் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்திருப்பாங்க. அதனால தான் பேர் வார் காம்பன்சேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து ஏசி பவரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வகையாக பிரிப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர், இன்னொன்று அப்பரண்ட் பவர், இன்னொன்று வந்து ரியாக்டிவ் பவர்னு பிரிப்பாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து 3 விதமான பவர் இருக்குது. ஆக்டிவ் பவருக்கான ஃபார்முலானா VI cos θ. சரிங்களா? ரியல் பவர் இதுக்கு 3 பேர் இருக்குது. அவுட்புட் பவர்னு சொல்லலாம், ரியல் பவர்னு சொல்லலாம், ட்ரூ பவர்னு சொல்லலாம், ஆவரேஜ் பவர்னு சொல்லலாம், பவர் டிசிபேட்டட் சர்க்யூட்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக்டிவ் பவருடைய யூனிட் என்னென்னா ஏசியில் வாட்ஸ். சரிங்களா? இதை வந்து Pன்ற எழுத்தால் தான் சொல்லுவாங்க, மற்றபடி எந்த எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ரியாக்டிவ் பவர்னால் என்னென்னா ஒரு அதாவது ரியாக்டிவ் பவருடைய இன்னொரு பேர் என்னென்னா வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்லெஸ் பவர்னு சொல்லலாம். என்னது வாட்லெஸ். இந்த இதை வந்து வாட்டேஜில் கணக்கு பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஃபார்முலானா VI sin θ. VI sin θ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட யூனிட் வந்து அதாவது வார் காம்பன்சேட்டர், அதாவது வார். சரிங்களா? VAR வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பரண்ட் பவர் என்னென்னா இந்த ரெண்டு பவருக்கு இடையில ஒரு வெக்டார் சம் தான் வந்து அப்பரண்ட் பவர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னது காம்ப்ளெக்ஸ் பவர். S = P + jQ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஒரு ரெசிஸ்டரில் வந்து பவர் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். அதே சமயத்தில் இண்டக்டர் வந்து 0 தான். 0 பவர் ஃபேக்டரில் நல்லா தெரிஞ்சுங்க. இது 0 பவர் ஃபேக்டரு, லேகிங். 0 பவர் ஃபேக்டரு, லேகு. இது 0 பவர் ஃபேக்டரு, லீடு. சரிங்களா? ஸோ அதேமாதிரி ஒரு ரெசிஸ்டர் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பவர் வந்து ஆக்டிவ் பவர் வந்து VI. ஆனால் ஒரு பியூர் இண்டக்டர் வந்து அதோடைய ஆக்டிவ் பவர் வந்து 0. அதேமாதிரி கெப்பாசிட்டர் வந்து 0. அதே சமயத்தில் ரியாக்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஜெனரேட் பண்ணாது. ஆனால் இண்டக்டர் வந்து ரியாக்டிவ் பவர் வந்து லேகிங்லேயும், கெப்பாசிட்டர் வந்து லீடிலும் போகும். ஸோ இது ரெண்டையும் காம்ப்ளெக்ஸ் பவர் போகும்போது VI தான். மூணுமே காம்ப்ளெக்ஸ் பவர் என்றைக்குமே மாறாது. அதாவது நல்லது அப்பரண்ட் பவர் வந்து மாறாது. இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருந்தால் மட்டும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை பற்றி பார்ப்போம் பின்னாடி. ஸோ ஆர்எல் சர்க்யூட்டாக இருக்கும்போது பவர் ஃபேக்டர் வந்து cos θ தான். சரி, இண்டக்டரும் ரெசிஸ்டருங்கிறதால நம்ம cos θன்னு எடுக்கிறோம். ஸோ அந்த இதுக்கான ஃபார்முலா VI cos θ தான். ஸோ ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலா வந்து VI sin θ. அதுலேயே வந்து அப்பரண்ட் பவர் இருக்குது. ஆர்சினாலும் அதே தான், VI cos θ. ஆனால் வந்து என்னது பவர் வந்து லீடிங்கில் போகும். ஸோ VI sin θ. அதே மாதிரி ஆக்டிவ் பவர் வந்து அப்பரண்ட் பவர் வந்து VIன்னு வரும். ஸோ இப்போ வந்து ஆர்எல்சி சர்க்யூட்டாக இருக்கும்போது இது சேமே தான். அதாவது அதோடைய வேல்யூ பொறுத்து, ஒருவேளை இண்டக்டர் நேச்சரு இல்லை கெப்பாசிட்டர் நேச்சரை பொறுத்து இந்த பவர் ஃபேக்டர் வந்து லேகிங் லீடிங்கில் போகலாம், இல்லை யூனிட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை இண்டக்டிவ் நேச்சராக இருக்குது, நம்ம பவர் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக கேட்பாங்க. பவர் ட்ரையாங்கிள் வந்து கேட்பாங்க. ஸோ பவர் ட்ரையாங்கிள்ன்றது என்னென்னா அப்பரண்ட் பவருக்கும் ஆக்டிவ் பவருக்கும் அதே சமயத்தில் ரியாக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் எப்பயுமே வந்து அடிப்பக்கமாக வந்துடும். ரியாக்டிவ் பவர் வந்து இந்த எதிர்பக்கத்தில் வந்துடும். இந்த கர்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் பவர் வந்துடும். ஸோ ஆக்டிவ் பவர் எப்பயுமே வந்து அப்பரண்ட் பவர் வந்து எஸ்லையும், ஆக்டிவ் பவர் வந்து பிலையும், ரியாக்டிவ் பவர் வந்து கியூலையும் சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ கியூனா விஐ சைன் டீட்டா, இது விஐ காஸ் டீட்டா, சரிங்களா? இதோட யூனிட் வாட்ஸு, இதோட யூனிட் வந்து வாரு, இதோட யூனிட் அதாவது அப்பரண்ட் பவரோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பியர், அதாவது விஏவில் சொல்லுவாங்க, சரிங்களா? அவரோட கெப்பாசிட்டி நேச்சராக இருந்தால் இந்த ஆங்கிள் வந்து இந்த ட்ரியாங்கிள் வந்து தலைகீழாக இருக்கும், சரிங்களா? ரியாக்டிவ் பவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன, ஒரு சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட்டோடைய ஒரு சிம்பிளான விளக்கம், சரிங்களா? இதை ஓரளவு படிச்சிருந்தாவே போதும் எக்ஸாமுக்கு.